ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறுவடை எடுத்திருக்கேங்க. அதாவது சமையலுக்கு தேவையான, சாம்பாருக்கு தேவையான வந்துட்டு காய் எடுத்திருக்கேன். அப்புறம் பொரியலுக்கு தேவையான மாயன் கீரை வந்து எடுத்திருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள்ங்க. இன்றைய தினம் ரமலானுங்க. அனைத்து சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு சுண்டக்காய் எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் வந்து அதாவது மார்க்கெட்டிலே வந்து கிடைக்காத ஒரு காய்னா இந்த ரொம்ப ரேருங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு 2 செடி வச்சுருக்கேங்க. சூப்பரான ஒரு அறுவடை. சூப்பராக இருக்குங்க காய். அதில் வந்துட்டு நல்லா மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நமக்கு சூப்பராக இருக்குது. புதினா, இது வந்துட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். காந்தாரி மிளகாய், காராமணி, சிகப்பு கலர் காராமணி, ஸ்டார் ஃப்ரூட்டு, கத்தரிக்காய், கொத்தி எலுமிச்சை, அவரைக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கங்க. அதாவது அவரைக்காய்லாம் வந்து காய் வந்து குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சா, பனியில் மட்டும்தாங்க இந்த அவரைக்காய் காய்க்கும். வந்து காய் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாயன்கீரை எடுத்திருக்கேங்க. அதாவது மாயன்கீரை வந்து சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாயன்கீரையில் வந்து என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி இலை எடுக்கும்போது பால் வருங்க. அந்த பாலை வந்து நல்லா அலசி எடுத்துடணும். அலசி எடுத்துட்டு 2, 3 டைம் வந்து அலசணுங்க. அந்த பால் போகிறதுக்கு அலசி எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி, இது என்னென்னா நல்லா பாசிப்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு ஒரு பொரியல் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். இது என்னென்னா கொஞ்சம் அதாவது குக்கிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் எடுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கா. இது வந்து பார்க்கவே பப்பாளி பழ இலை மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு தண்டு பகுதி இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஒரு தண்டு பகுதியை வந்துட்டு எடுத்துகிட்டு இப்படி நட்டு வச்சாவே போதுங்க. எத்தனை நாள் இப்படி தூக்கி போட்டாலுமே இது காயாது. இதில் வந்து துளிர் வந்து சூப்பராக நமக்கு வந்துட்டு கீரை கொடுக்குங்க. அதாவது கிராமத்தில் பார்த்திங்கன்னா வேலி ஓரத்தில் வந்து நட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹைட்டாக போகுங்க. இந்த மாதிரி இதை நட்டு வச்சுட்டு நம்ம ஏதாவது இந்த மாதிரி காராமணி செடியெல்லாம் வந்து போட்டோம்னாக்கா இதில் வந்து ஏற்றி விட்டோம்னா இது நமக்கு நிறைய காய் கொடுக்கும். இது வேலி ஓரத்துலலாம் நிறைய நட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாயன்கீரை ரொம்ப 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 டேஸ்ட்டு. அதாவது பெண்களுக்கு வந்து நல்லா ரத்தம் வந்து அதிகமாக வந்து கிடைக்குங்க. இந்த மாயன்கீரை மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குங்க. இதாங்க என்னையோட அறுவடை. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி. தேங்க்யூ.